கடல் எண்ணெய் தேவையான அளவு. அந்த தேவையான அளவு தான் யாருக்குமே எவ்வளோன்னு தெரியாது. எவ்வளோ இறா போட போறீங்க? ½ கேஜி. ½ கேஜிக்கு நீங்க ஊத்தின எண்ணெய் ஒரு 50 ml இல்ல இல்ல, இப்ப தேவையான அளவு ஊத்திருக்கோம். அப்புறம் பின்னாலையும் தேவைன்னா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தவறு ஒண்ணும். அதுக்கு தான் அதான் தேவையான அளவுக்கான அர்த்தம். ஒரு ½ ஸ்பூன் உளுந்துங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்சு வரணும். உளுந்து நல்லா செவக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். சாட்டே பண்ணணும். ½ கேஜிக்கு 2 வெங்காயம் போடலாம். சன்னமாக நறுக்கி போடணும் வெங்காயம். கொஞ்சம் வதங்கினதுமே தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். தனியா பொடி 2 டீஸ்பூன்ஸ். இது எல்லாமே கல்லு மிஷின்ல அரைச்சது. நாங்கள் சமையலுக்கு பெரும்பாலும் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது. இந்த மிளகாத்தூள் வெடிப்பு நாற்றம் போகணுன்றதுனால நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் பாயில் பண்ணுறோம். இது நல்லா ட்ரை ஆனதும் இதில் நம்ம இறாவை போட்டலாம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் மூடி வைக்கணும். என்னம்மா? ஆமாம்மா. தண்ணி எல்லாம் வத்தி போச்சா? ஆமா, சுண்டிடுச்சு. மசாலா வெந்துருச்சு. மிளகாத்தூள் ஸ்மெல் இருக்கா? ஸ்மெல் வராது. ஸ்மெல் வராது. அதனால தான் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சோம். ஸ்மெல் எல்லாம் போயிடும். இதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகணுங்க, இல்லைனாக்கா அப்படி அப்படியே இருக்கும். நமக்கு எண்ணெய் தேவைப்பட்டா திருப்பி நம்ம எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு. தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு. எறா போட்ட பிறகு எவ்வளவு நேரம் வேகணும்? எறா போட்டதும் கரெக்டா 5 மினிட்ஸ். அதுக்கு மேல வந்து ஜூஸியா இருக்கும். அதுக்கும் மேல வெந்ததுனாக்கா ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடும். எறா சாஃப்டா கிடைக்காது. இது வந்து நம்ம முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிட்டா மாதிரி இருக்கணும் வாயில போட்டா. கருவேப்பிலையை இப்போ போடுறோம் அப்படின்னாக்கா ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம். சரிங்களா? கருவேப்பிலை ஹெல்த்தியும் கூட, ஃப்ளேவருக்காகவும் போடுறோம். முகம் தெரியாம இப்போ முதல் வீடியோ வருது. முகம் தெரிற மாதிரி வீடியோ போடுற அளவுக்கு சேனல் வளர்ந்துச்சுன்னா பண்ணிடலாம். செட்டப் பண்ணி தினேஷ் ஆசீர்வதிச்சாருன்னா பண்ணிடலாம். தினேஷ் இவர் பேர் தான் தினேஷ். இப்போ எறா போடலாமா? எறா போடலாங்க. எறா போடணும். அதாவது இவ்வளோ நல்லா ட்ரை ஆனதும்
எறாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா செவுக்கட்டுன்ட்டு சாட்டை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதுதான். சில நேரங்களில் எறாவை போட்டோம்னாக்கா அதாவது நல்ல எறா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா தண்ணி விட்டுடும். அப்போ என்ன செய்யணும், எறாவை வந்து தனியாக போட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா ட்ரை ஆக்கிட்டு இந்த மசாலாலாம் எறாவை போடணும். ஏன்னா இறாலேருந்து வர தண்ணி வந்து அந்த டிஷ்ஷையே வந்து பாழாக்கிடும், நாற்று அடிக்கும், அந்த டிஷ்ஷில் ஸ்மெல் அடிக்கும், அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஏன் அமுதா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கோ ஆயில் பயன்படுத்துறீங்க? கல்லெண்ணெய் இதில் சமைச்சா மணமாகவும் ருசியாகவும் இருக்குது, அதனால தான் இதை நாங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். மசாலாலாம் வந்து அது கல்லில் இடிச்சதுனால கிரவுண்ட் பண்ணதுனால அதுவும் நல்லா தூக்கி கொடுக்குது, எல்லா பொருட்களுக்குமே ருசி வந்து தூக்கி கொடுக்குது, அதனால தான் அதை வாங்கி சமைச்சுட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு பதில் இருக்கும், உங்களுக்கு வேறு வழி கிடையாது. அமுதா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற அமுதான்ற பேரே உங்களது தான், அதனால நீங்கள் இந்த ப்ராடக்டை பயன்படுத்துறதை தவிர வேறு வழி இல்லை. அதனால தான் இந்த வீடியோவும் எடுக்கிறோம். இப்போ ஸ்மெல்லு வருதா? புரியல. ஸ்மெல்லு வருதுன்னு சொல்றியா வீடியோவில்? சரி சரி. இப்போ இது இந்த ப்ரான் செஞ்சுட்டு இருக்கேன், இதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் வருதா எதனா சொன்னீங்கன்னா தானே பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அருமையான ஸ்மெல் வருதா இல்லையா? நல்லா வருது, அருமையான ஸ்மெல் வருது. இதை ரெகுலராக நான் ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியல, புதுசாக வந்துக்கிறது வந்து கேமராமேன் தான், நீங்கள் தான் சொல்லணும். கேள்வி கேட்டேன். வந்து ஞாயிறு இல்லை அவர்கிட்ட சொல்கிறேன், ஞாயிறு காலையில் வந்து நாங்கள் முட்டை தோசை சாப்பிடுவோம். தோசை மேலே முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த எறா செவந்ததை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே பச்சை வெங்காயம் அரிஞ்சு போட்டு கொத்தமல்லியை தூவி ரோல் பண்ணி என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், சாப்பிடுவாங்க. அதை என் மருமகங்கள்லாம் ரொம்ப அழகாக நீ வளர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க காமெடியாக வேணுமா, தின்னே கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கங்க, அது அப்பப்போ ஊற்றினாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் முதலே நிறைய எண்ணெயை ஊற்றிடுவாங்க, அது ஊற்ற தேவையில்லை, அப்பப்போ ஊற்றினா போதும். இது ஒரு செக் எண்ணெய் பயன்படுத்துறதுனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு கம்மியான எண்ணெய் தான் தேவைப்படும், கம்மியாக செலவு பண்ணும். இறக்கும்போது கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர். மிளகு வந்து எப்பவுமே கடைசியாக தான் போடணும், ஏன்னா நீங்கள் முதலே போட்டிங்கன்னா அந்த டிஷ் வந்து அடிச்சுட்டு கசப்பு தன்மை ஆகிடும், அதனால கடைசியாக போடணும். ஃபினிஷிங் டச்சஸ் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி அவ்வளோதானா, விடாமல் கிண்டினே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த கலரில் வந்ததும் இறக்கிட வேண்டும். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி.